உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 2021 தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் வெற்றி கை நழுவி சென்று விட்டது. இந்த முறையாவது விட்டதை பிடிக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் இபிஎஸ் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்க, சீமானோ சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்பதை போல நாங்கள் ஆல்வேஸ் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் என முரண்டு பிடிக்க, வாய் நிறைய சித்தப்பா என அழைத்ததெல்லாம் பொய்யா என்ற மனநிலையில் இருக்கிறாராம் இபிஎஸ். நாம் தமிழர் என்ற இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியாக மாற்றி கடந்த 2010ஆம் ஆண்டு அதன் ஒருங்கிணைப்பாளர் ஆனார் சீமான். அடுத்து 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 4.5 லட்சம் ஓட்டுகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி 1.1% வாக்குகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் படிப்படியாக வாக்கு வங்கியை உயர்த்திய நாம் தமிழர் கட்சி கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 8.16% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. இப்படி முக்கிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கும் நிலையில் சீமானுக்கு டிமாண்டும் அதிகரித்திருக்கிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு விடுக்க துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் வெற்றியோ தோல்வியோ எங்களின் நிலைப்பாடு எப்போதுமே தனித்து போட்டிதான் என கூறி அதில் இருந்து மாறாமல் எல்லா தேர்தல்களிலும் தனித்தேதான் போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி. இறுதியாக நடந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தனித்து களமிறக்கியது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், திமுக வேட்பாளருக்கு எதிராக யாருமே வேட்பாளரை நிறுத்தாத போது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளரை நிறுத்தி களம் கண்டது. இப்படி சந்திக்கும் அத்தனை தேர்தல்களிலும் தோல்வியை தழுவினாலும் சோர்ந்து போய் ஒரு தேர்தலையும் புறக்கணித்ததும் இல்லை. வெற்றிக்காக கூட்டணியில் இணைந்ததும் இல்லை நாம் தமிழர் கட்சி. அதனால்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக ஆகிய 2 அணிகளும் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதையும் நாம் தமிழர் கட்சி புறக்கணித்தது. இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் அணிக்கு வர வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். திருவாரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க அனைவரும் அதிமுக கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும் சீமானை இபிஎஸ் திரும்ப அழைப்பதற்கு பின்னால் இருக்கும் கணக்கே வேறு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக திமுக இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது சுமார் 20 லட்சம், அதாவது 4.5%. அதிலும் சென்னை டி நகரில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சத்யா வெறும் 137 ஓட்டுகளில் தான் தோல்வியை தழுவினார். இதே போன்று அதிமுக 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்தது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை சேர்த்தால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு கூடுகிறது. அது வெற்றி என்பதை தாண்டி இமாலய வெற்றியாக இருந்திருக்கும். 2021இல் அதிமுக வெற்றிக்கான சூழல் கைகேட்டும் தூரத்தில் இருந்தும் விட்டுவிட்டோ, இந்த முறையாவது விட்டுவிடக்கூடாது என்ற மன உறுதியோடு இருக்கும் இபிஎஸ் திமுகவை தோற்கடிக்க சீமானை விடாமல் திரும்ப அழைத்துக் கொண்டிருக்கிறாரா? கரைப்பார் கரைத்தால் கல்லே கரையும் போது தன்னை வாய் நிறைய சித்தப்பா என அழைக்கும் சீமானும் கரைவார் என்ற நம்பிக்கையில்தான் அழைக்கிறாராம் இபிஎஸ். ஆனால் நியூஸ் தமிழ் செய்தியாளருக்கு செல்போன் மூலமாக சீமான் அளித்த தகவலோ சித்தப்பாவின் நினைப்பிற்கு நகைச்சுவாகவே இருந்தது. இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும். 234 தொகுதிகளில் 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தயார். திமுக அதிமுக இல்லாத புதிய அரசியலை கட்டி எழுப்பவே தான் கட்சி துவங்கி இருப்பதாகவும் சீமான் கூறினார். நாம் தமிழர் கட்சியில் இதுவரை தொகுதிக்கு 2 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற அடிப்படையில் 468 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும்
மீதமுள்ள வேட்பாளர்களையும் இன்னும் ஒரே மாதத்தில் தேர்வு செய்து விடுவோம் என கூறினார். ஏற்கனவே கூறியபடி வேட்பாளர்கள் பாதிக்கு பாதி பெண்கள்தான். 117 ஆண்கள் 117 பெண்கள் என வேட்பாளர்களை களமிறக்க முடிவு செய்திருக்கிறார் சீமான். அவரது இந்த முடிவு சித்தப்பாவின் கனவைத்தான் சிதைத்திருக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.